சொல்றேங்க, நான் ஆண்களுடைய உழைப்பால தான் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு சொல்றீங்களே, பெண்கள் பொறுப்புன்னு சொல்றீங்களே, குடும்பத்தை பிரிக்கிறது யாரு சார்? யாரு? ஒரு காலத்துல அண்ணன் தம்பி ஒண்ணா இருந்தா அவங்க பார்த்து ஒண்ணு கேட்கவா, இந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யாரு? நானும் மஞ்சுநாதனும். அதை விட சிறந்த நண்பர்கள் நானும் தங்கச்சி காவியமும். ஏங்க அதை விட சிறந்த நண்பர்கள் நானும் செல்வராஜனும். நடுவர்களே, நீங்க சொன்னதெல்லாம் நண்பர்கள். ஆனா அந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் நம்ம ரெண்டு கண்ணு மட்டும்தான் சார் உலகத்திலே சிறந்த நண்பர்கள். எப்படி சொல்ற? ஏன் தெரியுமா? எதை பார்த்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே பார்க்கும், மூடுனாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே மூடும், திறந்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே திறக்கும், அழுதாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே அழும். இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த ரெண்டு கண்ணும் நம்ம ராணிக்குமார் அக்கா மாதிரி ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா பொறுமை 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 ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு மட்டும்தான் டபக்கு நடிக்கும். உண்மைதான்டா, உண்மைதான். எப்படி? நேத்து இப்படித்தான் நான் பைக்ல போனேன். சரி, ஒரு லேடி ஸ்கூட்டில வந்தது, என்னைய பார்த்து அப்படின்னு சிரிச்சிச்சு. பின்னாடியே வண்டியை விட்டேன். 1 கிலோமீட்டர் போய் அது வண்டியை நிப்பாட்டுச்சு. நானும் பக்கத்துல நிப்பாட்டினேன். மறுபடியும் என்னைய பார்த்து அப்படின்னுச்சு. 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சேன். சொல்லிச்சு பாரு, சார் உங்க ஒய்ஃபோட தான் நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு. அதோட மண்ணை வாரி சுத்திட்டு வந்தேன். என் கதையை ஏன்டா கேக்குறீங்க? என்ன கொடுமை சார். நான் ஒண்ணு இல்லைங்க, எங்க வீட்டுலங்க நீங்க பெண்கள் பொறுப்பு பொறுப்பு பொறுப்புன்னு பேசுறீங்களே, எங்க வீட்டுல நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி சார். எத்தனை பேரு? 4 பேர். 4 பேர் அண்ணன் தம்பி. எங்க பசங்க கல்யாணம் பண்ணா எங்க அண்ணன் முன்னாடி வந்தா குடும்பத்தை 2ஆ பிரிச்சா. எனக்கு ஆம்பளை பிரிச்சானா? அதுக்கு அடுத்த கல்யாணம் பண்ணோம், குடும்பம் 3ஆ போச்சுங்க. அதுக்கு அண்ணன் கல்யாணம் பண்ணோம், குடும்பம் 4ஆ போச்சு. நான் தாங்க கடைசி தம்பி. எனக்கு கல்யாணம் பண்ணோம், நாங்க 4 பேரு 4 பக்கம் போயிட்டோம். என்ன பெத்த எங்க ஆத்தான அப்ப நடுத்தர போயிட்டாங்களே. இந்த பெண்கள்ட்ட என்ன சார் பொறுப்பு இருக்கு? இன்னொரு வாட்டி அண்ணன் தம்பி பிறக்கா போன்றத அன்னைக்கு கண்ணதாசன் சொன்னார் சார். எப்படி சொல்ல தெரியுமா? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பம் இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக. நடுவுகளே, இப்படி ஒண்ணுக்குள் ஒண்ணு கண்ணுக்குள் கண்ணாக இருக்கிற குடும்ப உறவுகளோட கொண்டாட்டி வந்தவரோட பிரிக்கிறாங்க. இந்த பெண்கிட்ட என்ன சார் பொறுப்புன்னு சொல்றோம்? எனக்கு பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்களே, இவங்கிட்ட நீங்க அந்த அம்மா அவ்வளவு கேள்வி கேட்டாங்க. நான் உங்கள்கிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. கேள்வியா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் MA M.Ed M.Phil. சும்மா போய் சொல்லாது. ஏன் நீ போய் சொல்ற மாதிரி நான் சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல, ஒரிஜினலா படிச்சிருக்கேன். MA M.Ed M.Phil. இல்ல, இவ்வளவு படிச்சுட்டியா நீ நடுவரா வந்தியா? இவ்வளவு படிச்சுதான் நடுவரா வரணும். ரொம்ப ஆளு பேச வந்தவங்க நடுவர் ஆகித்தான் குரலும் தெரியாம ஒண்ணும் தெரியாம சுத்தி இருக்கிறாங்க. சரி, உண்மையிலேயே அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க மத்தியில நீங்க MA M.Ed M.Phil படிச்சீங்கல்ல, உங்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா கேட்கிறேன். ஆங்கிலத்துல மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 26. சரி, 26. ஆங்கிலத்துல மொத்த உயிர் எழுத்துக்கள் எத்தனை? பபிள்ஸா? பபிள்ஸ் 5. என்னென்ன? AEIOU. சார் நல்லா கேட்டுக்கங்க. ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் 26. அதுல ஆங்கில உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 5. AEIOU. இந்த 5 எழுத்து இருக்குல்ல, இந்த 5 எழுத்துல மட்டும்தான் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய பேருமே முடியும். எல்லா பெண்கள் பேரும் இந்த 5 எழுத்துல தான் முடியுமா? 5 எழுத்துல தான் முடியும். கௌதமி ஐல முடியுதா? ராணி ஐல முடியுதா? வளர்மதி ஐல முடியுதா? ஏயில முடியுதா? ஐல முடியுதா? சரி, ஐல முடியுதா? சரி. இப்ப ரைட். பழனி அம்மாள். அம்மாளுக்கு எதுல முடிஞ்சா? எதுல முடியுது? அது அம்மாளுக்கு 5ல முடியாது. அது வயசான அம்மா. அதான் அது முடிஞ்சு. எது வயசு? எந்த பழனியானம்மா? நீ ஒரு பழனியம்மா நினைச்சுக்கிட்டு சொல்லாதரா? நான் சொன்னது புதம்மா பழனியம்மாவ. எவ்வளவு கொடுமை சார். ஏன் எல்லாம் பிரியுது பாத்தீங்கன்னா? ஏன் எல்லா பெண்களுடைய பேரும் உயிரெழுத்துல முடியுது? ஏன் பெண்களுடைய பெயர் எல்லாம் உயிரெழுத்துல முடியுது? நம்ம உயிரை எடுக்கத்தான் முடியுது. ஓ, அது அந்த பெண்களுடைய பேரெல்லாம் உயிரெழுத்துல முடியுது. நம்ம உயிரை எடுக்கன்னு சொல்லாத. இந்த உலகத்துக்கு உயிர்களை கொடுத்ததே அந்த பெண்கள் தானே. அதை ஏன் சொல்ல மனம் மறுக்குது?
சார் பெண்கள் சரியா நம்ம சொல்ல மாட்டோமா சார்? உன்னை கேட்கிறேன், நீங்க பெண்கிட்ட பொறுப்பு இருக்கு பொறுப்பு இருக்கு பொறுப்புன்னு சொல்றீங்களே, என்னைக்காவது ஆம்பளை தான் பொண்டாட்டிக்கு சந்தேகப்பட்டிருக்கானா சார்? பண்ண மாட்டான். ஆனா பெண்கள் மட்டும் ஆயிரக்கணக்கான சந்தேகம் சார். போன மாசம் பார்த்தேன் என் பொண்டாட்டிக்கு முடியல. சரி, நமக்கு இருக்க ஒரு பொண்டாட்டி. தம்பி, இதுல கூட்டணி சேரப்படாது. உனக்கு தனி பொண்டாட்டி, எனக்கு தனி பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. சரி, என் பொண்டாட்டிக்கு முடியல. பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண, பொண்டாட்டி வச்சுங்களேன், ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஆம்பளைங்களுக்கு முடியாட்டி நம்ம மெடிக்கல்ல போய் 10 ரூபாய் காசு கொடுத்து ஒரு செட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். ஒருவேளை வசதி வாய்ப்பு இருந்தா ஒரு கட்டிங் சாப்பிட்டு வீட்டுல நிம்மதியா படுத்துருவோம். ஆனா பெண்களுக்கு மட்டும் முடியாம வந்தா நம்ம எங்கேயாவது கந்து வட்டிக்காவது காசு வாங்கி அதை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கட்டினாதான் வீட்டை நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கு, நம்மளுக்கு கஞ்சி கிடைக்கும். இப்ப நமக்கு இருக்க ஒரு பொண்டாட்டி, தனி பொண்டாட்டி. பொண்டாட்டி கூட்டணி சேராத பொண்டாட்டிக்கு முடியல. உன் பொண்டாட்டிக்கு முடியல. எங்க ஊர்ல உங்கள மாதிரி ஒரு பெரிய மனுஷன்ட்ட ஒரு 10,000 காசு வாங்கி, பெரிய மனுஷன் சொல்றா, என்ன மாதிரி பெரிய மனுஷன் கேட்டா சார், அவரும் பெரிய மனுஷன் தான் சார். உங்கள மாதிரி பெரிய மனுஷன் 10,000 காசு வாங்கி பொண்டாட்டியை கூட்டிட்டு தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் கூட்டி போறேன் சார். அங்க போய் பொண்டாட்டிக்கு பார்த்தா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், எல்லா டெஸ்டும் எடுத்து முடிச்சுட்டு என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. எனக்கு தான் தெரியுமே பொண்டாட்டிக்கு ஒண்ணு இல்லைன்னு. பொண்ணே கட்டினா எப்படி இருக்கும் அது தெரிஞ்சது தானே. சரின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் தஞ்சாவூர்ல புதுக்கோட்டை வரணுமா, தஞ்சாவூர்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல இங்க நிக்கிறேன் சார். தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துல என் பொண்டாட்டி நிக்கிறா. அந்த நேரம் பாருங்க, என்ன கெட்ட காலம்ங்க, என் கூட படிச்ச புள்ள ஒருத்தி வந்தா சும்மா வரப்படாது. என்ன பார்த்து என்ன ஜெய்சங்கர் என்ன இங்க நிக்கிறேன்னா, எனக்கு அப்பவே பாதி உயிர் போச்சு. ஏன் பக்கத்துல என் பொண்டாட்டி நிக்கிறேன். நான் சொன்னேன் ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டிக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தேன், எல்லா டெஸ்டும் முடிச்சாச்சு, ஊரு போன் பேசிட்டு இருக்குங்க. இந்த நேரம் பார்த்தா அவ போன பஸ் வந்துருச்சு. அவ பஸ் ஏறி போயிட்டா. அது அவ சும்மா வரல சார், அவ பெத்த 2 புள்ளை வர கூட்டி வந்தா. அவ பஸ் ஏறி போனா பாருங்க, போன மறு செகண்டே என் பொண்டாட்டி கேட்டா, ஆமா அது யாருன்னா, ஏப்பா என் கூட படிச்ச புள்ளதாப்பான்னு. அவங்க புருஷன் எங்க இருக்கான்னு கேட்டா, அவங்க புருஷன் வெளிநாட்டுல இருக்க. அதே சொல்லிட்டேங்க, அந்த 2 புள்ள யாரு பெத்த புள்ளன்னா, ஏண்டி அவ பெத்த புள்ளதாண்டிங்கிறேன், அந்த 2வது பையனா அதுவும் அவ பெத்த புள்ளதாங்கிறேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, அந்த 2வது பையன் ஒன்ன மாதிரியே இருக்கான் அப்படிங்கிறாங்க. முறைப்படி முத பிள்ளையில உன் சாயில இருக்கணும், ஏன் ஒன்னையும் சந்தேகப்பட்டா? தஞ்சாவூர் வந்து புதுக்கோட்டை வருது, 2 பையன் ஓமா இருக்கா, 2 பையன் ஓமா இருக்கான்னு சொல்றீங்களே, இந்த பெண்களால என்ன சார் குடும்பத்துல சந்தோஷம் இருந்தது? இவங்கள்ட்ட என்ன சார் பொறுப்பு இருக்கு? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஆண்களுடைய உழைப்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து இறக்கின்ற வரை ஒரு ஜீவன் உழைத்து கொண்டே இருக்குன்னா அது ஆண்கள் தானங்க. ஒரு புதுக்கவிஞர் சொன்னாங்க, அம்மாவின் பிரசவ தழும்பை விட உழைத்து உழைத்து களைத்து போன அப்பாவின் கைரேகைக்கு ஆயுள் அதிகம்னு சொன்னாங்க சார். ஒரு தெரிஞ்சுக்கங்க, ஒரு குடும்பம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கன்னா ஆம்பளக்காரன் பகல்னு பார்க்காம இரவுன்னு பார்க்காம எங்கேயாவது போயிட்டு எங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிகளுக்கு காசு வைக்காம போறதுக்கான தன் வாழ்நாளில் கடைசி வரை கஷ்டப்படக்கூடிய அப்பாவின் பெருமை 2 வரை சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். சொல்லுவான், யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு, அதுக்கு தாண்டாவருக்கு அப்பான்னு பேரு. தோழமா இருந்தவரு, தோளில் தூக்கி சுமந்தவரு, கடனா காசு கூட கடன் இல்லாம வளர்த்தவரு, அட்டினிய கிடந்தவரு, பணங்காச கொடுத்தவரு, ஆகமத்த சொல்ல போனா ஆண்டவனுக்கு அடுத்தவரு, ஆண்டவனுக்கு அடுத்தவரு, யாருக்கு தெரியாது அப்பா கண்ணீரு. தெருவில் நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பிரச்சனை, ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுலாம் சிரமப்படுற ஒரு தந்தையினுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு தெரியுமா? இப்ப சமீபத்தில் பேப்பர்ல ஒரு செய்தி வந்துச்சு, அப்பா காவல்துறையில் பணிபுரிகிறார், அப்பா காவல்துறையில் பணிபுரிகிறார், அவருடைய உழைப்பால் வளர்ந்த மகள் இந்திய ஆட்சி பணியில் தேர்வு பெற்று IAS ஆயிருக்கிறார். அந்த தந்தை, உழைத்த தந்தை தன் மகளுக்கு சல்யூட் அடிக்கிறார் என்று சொன்னால் அந்த தந்தையினுடைய உழைப்பும் அந்த பெண்ணினுடைய பொறுப்பும் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கிறது. அப்பா உழைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் பொறுப்பா இருக்கணும்ல. அப்பாவுடைய உழைப்பு மிகப்பெரியது. அம்மா சொல்லுவாங்க, எல்லா அம்மாவும் சொல்றாங்க, நான் எவ்வளவு அந்த பிள்ளைய பெத்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தேன், சீராட்டி நாராட்டி வளர்த்தேன். அப்பாங்கிறவன்
தோசை கல்லு மாதிரி அம்மாங்கிறவ தோசை மாதிரி வெளியில தெரியும். ஆனா தோசை கல்லு வேகிறது இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. தனக்குள்ளே சூட்டை அடக்கி அடக்கி கொண்டு வாழக்கூடியவன் தான் அந்த ஆண்மகன் என்று உழைக்கக்கூடியவன். நான் தீர்ப்புல நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. உடனடியாக மறுத்து பேச வருகிறார் ராவணி குமார் அவர்கள்.